Good morning, girls. Today's class, we are going to see the 6th unit prose on the rule of the road by A.J. Gardner. Usually, when we go on the roadside, we should follow the rules and regulation. Though we walk in the roadside, we should follow the rules, that is, we should walk in the pavement. If we are going in the bike, we should know that we should wear our helmets. If you are driving in a car, you should know that you should wear your seat belt. These are the rules, but people are misusing their rules and taking it as they wanted. That is misusing their liberty. Libertyனா சுதந்திரம். அதை வந்து தப்பான முறையில் வந்து அவங்க வந்து எனக்கு லிபர்ட்டி இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது, நான் அதை வந்து தப்பான முறையில் வந்து நான் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. Here in this lesson, A.J. Gardner comes to convey how people using their liberty in a wrong way. Okay, let's see about the author first. Alfred George Gardner was a British journalist and author. He was a prolific essayist, and a style and subject matter easily qualified him to be categorized as what the English would call a very civilized gentleman. His essays include on habits, on being tidy, and on talk and talkers. On the rule of the road was included in one of the Gardner's compilations titled Leaves in the Wind and was published under a pseudonym Alpha on the Plough. Pseudonym is nothing but புனை பெயர் சொல்லுவாங்களா, அதான் pen name. Okay, now let's see about the glossary from this lesson and its meaning. Confusion means mess அப்படின்னா குழப்பம். Pearl, risk, ஆபத்து. Pedestrian, person who walk on the street, அதாவது நடந்து போகிறதுக்காண்டி ஒரு பேவ்மெண்ட் கட்டி வச்சுருப்பாங்க, அதுதான் pedestrian சொல்கிறது. சாஹோஸ் அப்படின்னு ப்ரனவுன்ஸ் பண்ணக்கூடாது, இது கேயாஸ்ன்னு ப்ரனவுன்ஸ் பண்ணும். CHAOS, இதை வந்து கேயாஸ் தான் ப்ரனவுன்ஸ் பண்ணும். தட் மீன்ஸ் கன்ஃபியூஷன், பெருங்குழப்பம். அதாவது கன்ஃபியூஷன்னா மெஸ்ஸு, அதாவது குழப்பம் அப்படின்னு சொல்லலாம். கேயாஸ் அப்படின்னும் போது பெருங்குழப்பம் அப்படின்றத சொல்லலாம். அனாக்கி, லாலெஸ்னஸ், ரிபல்லியன், அதாவது அராஜகம். ஒருத்தர் இருந்துக்கிட்டு அதை வந்து சர்வாதிகாரியாக இருந்து அதை வந்து கையாளுறது, அதை தான் அனார்கி அப்படின்னு சொல்கிறது, அராஜகமான முறையில். ப்ரிசர்வ்ட், மெயின்டெயின்ட், பத்திரப்படுத்துறது. கர்டைல்ட், ரெடியூஸ்ட், அதாவது அதை வந்து குறையிறதுன்னு சொல்கிறாங்களா, அதான். டிரனி, ஆட்டோக்ரஸி, கொடுங்கோன்மை, ரொம்ப இல்ட்ரீட் பண்ணுறது. இன்னசலன்ஸ், ரூட்னஸ், முரட்டுத்தனம். இன்டர்ஃபியர், ஹிண்டர், தலையிடுவது, குறுக்கிடுவது. ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது இடையில குறுக்க வந்து பேசி அவங்கள வந்து கலைச்சி விடுறது, அதுதான். தென் கான்ட்ராக்ட் அப்படின்றது கமிட்மெண்ட், ஒப்பந்தம். இன்டிஃப்ரெண்ட், அன்கன்சர்ன்ட், அது அலட்சியமாக இருப்பது. தென் ஃபேன்சி, டிசையர்னா ஆசைப்படுவது. ஷாண்டி, லெமனேட் அப்படின்றது, இந்த ஷாண்டின்றது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு ஆல்கஹால் ட்ரிங்க்கு, அது பீர் ப்ளஸ் லெமனேடோட மிக்ஸ் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ஷாண்டி அப்படின்னு சொல்கிறது. இதை வந்து யூஎஸில் மற்ற மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் வந்து இதை சாப்பிடக்கூடியது. ரெடிகுலஸ், காமிக்கல்னால் கேலியாக. கன்வென்ஷனல், நார்மல், அதாவது வழக்கமான அந்த மாதிரி சொல்லக்கூடியது. அகாமடேட், ஃபிட் இன் வித், அதாவது அனுசரித்து போ அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நீ வந்து அனுசரித்து போ அப்படின்றது. கன்சிட்ரேஷன், ஸ்க்ரூட்டினி, பரிசீலனை செய்வது. லெட்ஸ் கோ இன் டு த லெசன். டேக் பேஜ் நம்பர் 178 on the rule of the road. A stout lady was walking with a basket down the middle of the street in a Pentagon to the great confusion of the traffic and with no small peril to herself. A stout lady அப்படின்னா ஒரு குண்டான ஒரு வயதான பெண்மணி வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. யூ கேன் see in the picture also given in your book. நடந்து போயிட்டுருக்காங்க. அவங்க கையில் வந்து ஒரு பேஸ்கெட்டை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க, ஒரு கூடை மாதிரி, ஒரு பை மாதிரின்னு சொல்லலாம், அதை வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. மிடில் ஆஃப் த ஸ்ட்ரீட் இன் அ
பெடரோகட் அப்படின்னாக்கா கிராஸ், அங்கே வந்து ஃபுல்லாகவே நிறைய வந்து பிஸியான ஒரு ஏரியா. அந்த இடத்துல வந்து அவங்க நடந்து போகிறாங்க. அந்த நடந்து போகிற இடத்துல அவங்க போகாமல் எல்லாம் வண்டி எல்லாமே போகக்கூடிய ஒரு இடத்துல அவங்க பாட்டுக்கு நடந்து போகிறாங்க. டு அ கிரேட் கன்ஃபியூஷன். அவங்களுக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனால் அங்கே போகிறவங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. அதுதான் வந்து கன்ஃபியூஷன் ஆஃப் த டிராஃபிக் அண்ட் வித் நோ ஸ்மால் பெரல். ஓகே, யாருக்குமே எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. ஆபத்து என்னவோ அவங்களுக்கு கிடையாது. பெருள்ன்றது ஆபத்து அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் அங்கே வந்து திடீர்னு வந்து வண்டி போகிற இடத்துல இவங்க குறுக்கால வர்றது எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. இட் வாஸ் பாயிண்டட் அவுட் டு ஹர் தட் த பேவ்மெண்ட் வாஸ் அ பிளேஸ் ஃபார் பெடஸ்ட்ரியன்ஸ். பெடஸ்ட்ரியன்ஸ் அப்படின்றது நடைபாதைக்கான உரிய வழி. நடந்து போகிறவங்களுக்குனே அங்கே பாதை இருக்குல்ல, பேவ்மெண்ட் இருக்குல்ல, நீங்கள் அதில் ஏன் நீங்கள் நடந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் ஷீ ரிப்ளைட், ஐ எம் கோயிங் டு வாக் வேர் ஐ லைக். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் எங்கே போகணும்னு நினைக்கிறேனோ நான் நடந்து போகிறேன், ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹவ் காட் லிபர்ட்டி நவ். ஸோ அவங்க சொன்ன விதத்தை வச்சே இது தெரியுது, எனக்கு வந்து இந்த ஊரில் இந்த இடத்துல நான் எங்கே வேணால் நடக்கலான்றது எனக்கு சுதந்திரம் இருக்குது. லிபர்ட்டி, வி ஹாவ் காட் லிபர்ட்டி. லிபர்ட்டினா சுதந்திரம், எனக்கு நான் என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றது இருக்குது. பட் it didn't not occur to the dear old lady that if liberty entailed the pedestrian to walk down the middle of the road, then the end of such liberty would be universal chaos. So அந்த ஓல்ட் லேடிக்கு அது தெரியல. அதாவது லிபர்ட்டினா என்ன அப்படின்றது. உனக்கு லிபர்ட்டி இருக்குது, நீ எங்கே வேணால் நீங்கள் நடந்து போகலாம், எல்லாம் பண்ணலாம். பட் உங்களுக்குன்னு ஒரு பாதை கொடுத்துருக்காங்க, பேவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பெடஸ்ட்ரியன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த இடத்துல தான் நீங்கள் நடந்து போகலாம். அங்கே வந்து நீங்கள் நடந்து போகும்போது யாரும் உங்களை எந்த இதுவும் சொல்ல போகிறது கிடையாது. பட் ஆனால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் 2 வீலர்ஸோ 4 வீலர்ஸோ போகிற இடத்துல நீங்கள் உள்ளே நுழைஞ்சு போகும்போது கண்டிப்பாக அங்கே வந்து கேயாஸ், அதாவது ஒரு பெருங்குழப்பமானது அங்கே நடைபெறுது. இதை வந்து புரிஞ்சுக்கணும். முதல்ல லிபர்ட்டினா என்ன, நமக்கு என்ன சுதந்திரம் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நீ வந்து ட்ரம்ஸ் வாசிக்கலாம், கிட்டார் வாசிக்கலாம், எல்லாமே நீ பண்ணலாம். நீ வந்து ராத்திரியில் பண்ணலாமானா பண்ணலாம். ஆனால் எல்லாமே ஒரு லிமிட் வரைக்கும் தான். நீ டோஸையோ உன்னோட விண்டோஸையோ உன்னோட வீட்டில் இருக்கிறதெல்லாம் திறந்து வச்சுட்டு மற்றவங்களுக்கு உன்னோட நெய்பர்ஸோ உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி செஞ்ச அப்படின்னா இது வந்து உன்னுடைய லிபர்ட்டியே கிடையாது. ஃபஸ்ட்டு உன்னுடைய லிபர்ட்டி என்ன அப்படின்றத வந்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல வராரு. Everybody would be getting in everybody else way and nobody would get anywhere. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க போகிற இடத்துக்கு நான் போய் ஆகணும் அப்படின்றத மட்டும்தான் நோக்கி இருக்காங்களே ஒழிஞ்சு அடுத்தவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அடுத்தவங்களோட வந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணுறோமா அப்படின்றத யோசிக்கிறோமா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு லிபர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். இண்டிவிஜுவல் லிபர்ட்டி வுட் ஹாவ் பிகம் சோஷியல் அனார்கி. அதாவது சோஷியல் அனார்கி அப்படின்னா இது வந்து ஒரு அராஜகமானது. என் வேலை முடிஞ்சால் போதும் அப்படின்றதுக்காண்டி நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா கேட்டால் எனக்கு லிபர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். there is a danger of the world getting liberty drunk in these days like a old lady with a basket. அதாவது எப்படி வந்து ஒரு குடிகாரன் வந்து நான் எனக்கு குடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போ வந்து எல்லாருமே எனக்கு வந்து லிபர்ட்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு ட்ரெண்ட் ஆகிட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் த ஓல்ட் லேடி வித் அ பாஸ்கெட். அவங்க நான் வயசானவங்க ஒன்றும் புரியாமல் ஏதோ செய்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் படித்தவங்க கூட இந்த மாதிரி தான் வந்து செய்கிறாங்க அப்படின்ற போது அதை யோசிக்க வைக்கிது. அண்ட் இட் இஸ் ஜஸ்ட் ஆஸ் வெல் டு ரிமைண்ட் ஆர் செல்ஸ் ஆஃப் வாட் த ரூல்ஸ் ஆஃப் த ரோட் மீன்ஸ். நமக்கு அந்த ரூல்ஸ் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். இட் மீன்ஸ் தட் இன் ஆர்டர் that the liberty of all may be preserved, the liberties of everybody must be curtailed. curtailனாக்கா நம்ம வந்து மீனிங்ஸில் கூட நான் சொல்லியிருக்கேன். கர்டைல்ன்றது வந்து ரெடியூஸ் பண்ணுறது, குறைக்கிறது. எந்த இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம வந்து எந்த இடத்துல தேவைப்படுதோ அப்போ தான் நம்ம வந்து அதை இது பண்ணணும் அப்படின்றது. when the policeman say at Piccadilly Circus steps into the middle of the road and puts out his hand, he is a symbol not of a tyranny. You should pronounce a word as a tyranny, but of liberty. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு போலீஸ்மேன் வந்து அங்கே நடுவில் யூ கேன் see the picture of that place Piccadilly.
அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஜங்ஷன் வந்து சேரக்கூடிய இடம். அந்த பிளேஸுக்கு வந்து நிறைய ஃபிலிம்ஸ் இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் கூட நீங்கள் அந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் அ பஸ் ஸ்டாண்ட், பிக்காட்லி பஸ் ஸ்டாண்ட், பிக்காட்லி ரயில்வே ஸ்டேஷன் அப்படின்னு கூட அங்கே சொல்லியிருப்பாங்க. அது வந்து 5 பிளேஸ் அங்கே ஜாயின் ஆகக்கூடியது. எவ்வளோ பிஸியான ஒரு ஏரியா. இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து ஒரு டிராஃபிக் போலீஸ் அங்கே இல்லை அப்படின்னாக்கா அங்கே வந்து என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். ஒரு பக்கத்தை அவர் ஒரு கையை நிறுத்தி லெஃப்ட் பக்கெட்டை வந்து ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு ரைட்டை போன்னு சொல்கிறதோ, இல்லை ரைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு லெஃப்ட்டை மூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதோ, இது வந்து அவங்களுடைய டியூட்டி. வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஒரு போலீஸ்மேன் வந்து அங்கே வந்து கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்னாக்கா அவர் வந்து வேறு யாருக்காண்டியும் இல்லை, நம்மளுடைய நல்லதுக்காண்டி தான் சொல்கிறாரு. திஸ் இஸ் நாட் அ சிம்பிள் ஆஃப் கொடுங்கோன்மை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இதை வந்து நம்ம என்னமா அடையாளம் வச்சுக்கணும், நம்மளுடைய பாதுகாப்பின் அடையாளமாக தான் நம்ம வச்சுக்கணும். அங்கே ஒரு தனி மனுஷன் இருந்து பாடுபடுறான் அப்படின்னு சொல்கிறத தான் நம்ம வந்து இங்கே ஏற்றுக்கணும். ரைட்டா? யூ கேன் see the picture of that clearly how the road was very busy. Okay, till here I stop, girls. You read the lesson and study the question answer for so far I have taught. Okay, study the synonyms and antonyms for this lesson also. Thank you, ma. We'll see in the next class.